வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து சப்ளை கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 3 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா இது என்ன, இது எப்படி சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பார்த்திங்களா, இது 3மே டெர்மினல். இதில் தான் நம்ம வந்து ரிலே மூலியமாக வந்து சப்ளை கொடுக்குறோம். இது வந்து எப்படி சப்ளை கொடுக்குறது என்னன்னு தான் நம்ம வந்து இப்போ வந்து கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். இது 3ம் இப்போ பார்ப்போம், சப்ளை கொடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 3 டெர்மினலும் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிலே மூலியமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பாருங்கள், இந்த 3 டெர்மினலுக்கும் இந்த ரிலே மூலியமாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த 3 டெர்மினல் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னாக்கா 3 டெர்மினல் இதான். இந்த 3 டெர்மினல் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னா காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். சினா வந்து காமன், எஸ்னா ஸ்டார்டிங், ஆர்னா ரன்னிங்கு. இது 3மே வந்து வைண்டிங் காயில் தான். இது காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் இதுதான் காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா காமன் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நியூட்ரல் கொடுத்துருவோம். இந்த ரன்னிங் பார்த்திங்கனாக்கா ஃபேஸு. இந்த ஸ்டார்டிங் இந்த ஸ்டார்டிங்க்கும் ஃபேஸ் தான் கொடுப்போம். ஆனால் ஒன் டைம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த ஃபேஸ் வந்து கட் ஆகிரும். திரும்ப அதுக்கு வந்து லைன் போகாது. அதுக்கு தான் ஸ்டார்டிங் வைண்டிங்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு தான் வந்து இந்த ரிலே மூலியமாக வந்து ஒன் டைம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது வந்து கட் ஆகிரும். அது வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு மட்டும் தான் தேவை. நியூட்ரல் வந்து டைரெக்டாக போகும். இதுதான் பார்த்திங்கனாக்கா காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். இப்படி தான் இருக்கும். ஆமாம், பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு டைம் தான் வந்து ஃபேஸ் போகும். அந்த பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங். பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இது ரன்னிங். இது வந்து காமன். இதுதான் வந்து சிஎஸ்ஆர். ஸ்டார்டிங் வந்து ஃபேஸ் மட்டும் டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து போகாது அதுக்கு சப்ளை. எது வந்து எந்த வைண்டிங் காயில் வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ஸ்டார்டிங். ஏன்னா எந்த ஒரு பொருளை இயக்குவதற்கு அதிக சக்தி முதல்ல தேவைப்படும்ல, முதல்ல மூவ் பண்ணுறதுக்கு. அது பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் வந்து ஒரு 10 ஓம்ஸ்னால் அதோட கம்மியாக வந்து இருக்கிறது வந்து 8 ஓம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா ரன்னிங். இப்போ அதோட கம்மியாக இது வந்து 5 ஓம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுதான் வந்து காமன். எது வந்து அதிகமாக இருக்கோ அதான் ஸ்டார்டிங், அதோட கம்மியாக உள்ளது ரன்னிங், அதோட கம்மியாக உள்ளது காமன். அதான் ஸ்டார்டிங், ரன்னிங், இது வந்து காமன். அதான் வந்து சிஎஸ்ஆர்னு நம்ம சொல்கிறோம். காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். இப்படி தான் வந்து எல்லா வைண்டிங்கும் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜுக்கும் இது இப்படி தான் இருக்கும். கனெக்ஷன் உள்ள வைண்டிங் காயில் இதை தான் வந்து சிஎஸ்ஆர்னு சொல்கிறோம். காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். இது தான் வந்து இந்த ரிலே மூலியமாக தான் இது வந்து இயங்கும். இது தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கட் பண்ணி விட்டுரும். இந்த ரிலே வந்து பிடிசி ரிலேன்னு சொல்லுவோம். சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு நம்ம வந்து கம்ப்ரஸருக்கு இன்வெர்ட்டர், நான் இன்வெர்ட்டர் இல்லாத இதுக்கு ஃபுல்லாக வந்து இந்த ரிலே தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார்டிங்க்கு, இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்க்காக மட்டும்தான் இந்த ரிலே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கட் பண்ணிவிடுறோம். திரும்ப ரன்னிங்க்கு மட்டும் தான் சப்ளை போகும். நியூட்ரல் வந்து நம்ம டேரெக்டாகவே ஓயில் வழியாக கொடுத்துருவோம் நம்ம. இதுதான் வந்து சிஎஸ்ஆர் ஸ்டார்டிங் ரன்னிங் காமன். இதுதான் வந்து இது வந்து ஒரு சில இதில் மாறும், சிஆர்எஸ்ன்னு கூட வரும். ஆனால் பெரும்பாலும் இப்போ வர்றது எல்லாமே சிஎஸ்ஆர் தான். நம்ம வைண்டிங்கை வச்சு செக் பண்ணிடலாம். அதுக்கு தான் வைண்டிங் வந்து எது அதிகமாக இருக்கோ அது வந்து ஸ்டார்டிங், அதோட கம்மியாக உள்ளது ரன்னிங், அதோட கம்மியாக உள்ளது வந்து காமன். இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். வாங்க இப்போ வந்து இதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுதான் வந்து பேசிக்காக எல்லா சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் இதுதான் வந்து பேசிக்காக உள்ளது. இந்த காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். சீனன் காமன் நியூட்ரல் ரன்னிங் வந்து ஃபேஸு. ஸ்டார்டிங் ஃபேஸ் தான், ஆனால் ஒரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கட் ஆகிறதுக்கு பேர் தான் ஸ்டார்டிங்கு. இதுதான் கனெக்ஷன் பார்த்திங்கனாக்கா சிஎஸ்ஆர். இதுதான் வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு பேசிக்காக உள்ள வைண்டிங்கு. காமன் ஸ்டார்டிங் ரன்னிங். ஸ்டார்டிங் அதிகமான ஓம்ஸ் காட்டும், அதோட கம்மியாக உள்ளது ரன்னிங், அதோட கம்மியாக உள்ளது வந்து காமன். இப்படி தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு எல்லாத்துக்குமே இதான் பேசிக்கு. இப்படி தான் வந்து வைண்டிங் வந்து செக் பண்ணணும். இந்த சிஎஸ்ஆர்னால் இதுதான்
காமன், ஸ்டார்டிங், ரன்னிங். இப்படி தான் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் இருக்கும். இந்த மோட்டரை வந்து நம்ம மேனுவலாகவும் நம்ம ஆன் பண்ணலாம், இந்த ரிலே இல்லாமல். இப்போ இந்த ரிலே இல்லாமல் தான் இந்த மோட்டரை வந்து டைரெக்டாக நம்ம மேனுவலாக ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு வாங்க சப்ளை கொடுத்துக்குவோம். காமன், இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ரன்னிங். காமன் வந்து நியூட்ரலு, ரன்னிங் வந்து ஃபேஸு கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து லேசாக டச் பண்ணி விட்டாலே போதும். நம்ம மேனுவலாக பண்ண போகிறோம் இந்த ஸ்டார்டிங் காயில். இப்போ மேனுவலாக வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். மேனுவலாக டச் பண்ண போகிறோம் பாருங்கள். காமன் கொடுத்துட்டோம், ரன்னிங் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்டிங் மட்டும்தான், எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. அதை மேனுவலாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஆன் பண்ணிட்டோம். இப்படியே இருந்தால் ஓடாது, டச் பண்ணி விட்டால் தான் ஓடும். வாங்க டச் பண்ணி விடுவோம். ஓகே, பாருங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி மோட்ரு ஓடிக்கிட்டுருக்கு. இப்படி தான் வந்து நம்ம வந்து ரிலே இல்லாமையும் கம்ப்ரஸரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் தான். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.